இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெற்பயிரில் பூச்சி மேலாண்மை முறைகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் பூச்சியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே சந்திரசேகர் அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அதிகமாக பயிர் செய்கிறது வந்து நெற்பயிர் தான். அதாவது குறுவை, சம்பா, தாளடி இந்த 3 பருவத்திலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம நெற்பயிர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்து, பாசிப்பயிறு, ஒரு சில பகுதிகளில் அதாவது திருமருகல் அப்படின்ற வட்டார பகுதிகளில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பருத்தியும் பயிர் செய்வாங்க. இப்போ நமக்கு இங்கே பிரதான பயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல் அப்படின்றதுனால நிறைய பிரச்சனைகள், அதாவது தொடர்ந்து வந்து நம்ம நெல்லை வந்து பயிர் செஞ்சுட்டே இருக்கிறதுனால நிறைய பூச்சிகள் வந்து தாக்கத்தில் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பருவத்திலையும் புதுசாக பூச்சிகள், அதாவது புதுசு பூச்சிகள் இல்லை, பழைய பூச்சிகள் நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து அதோட தாக்கம் வந்து இருந்திருக்காது. திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அதோட தாக்கம் இருக்கும். இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளும் வந்து நம்ம இப்படி சொல்கிறது நாகை மாவட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் விவசாயிகளோட வயல்களுக்கே நாங்கள் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது பூச்சி நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் பெரும்பாலும் வந்து சொல்லிடுவோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளும் ஒரு சில நேரங்களில் எங்களால் போய் பார்க்க முடியாத வயல்களில் அங்கேருந்து அந்த பாதிக்கப்பட்ட நெற்தூரலை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே நம்மளோட சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு வந்துடுவாங்க. அதை பார்த்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத விவசாயிகளுக்கு சொல்லிடுவோம். அதே நேரத்தில் என்னென்ன பூச்சி மருந்துகள் அடிக்கணும் அப்படின்றதையும் விவசாயிகளுக்கு சொல்கிறதுனால எப்படி சொல்கிறது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பருவத்தில் என்ன பயிர்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதாவது இப்போ இந்த சம்பா தாளடி பருவத்தில் பெரும்பாலும் விவசாயிகள் வந்து நெற்பயிர் தான் அதிகமாக பயிர் செய்வாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேவிக்கையில் அதே நேரத்தில் உள்வளாக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேவிக்கையிலேயே நம்ம வந்து பயிற்சி கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு. அதாவது இப்போ வந்து நெல்லில் பூச்சி நோய் சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பூச்சிக்கு மட்டுமே ஒரு வகுப்பு எடுப்போம். அதே நேரத்தில் இந்த இடத்துல எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரும்பாலும் அந்தந்த ஊருக்கே போயிடுவோம். அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயே ஒரு 30 பேரோ 25 பேரோ ஒரு இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பூச்சிகள் இருக்குது, இதுக்கு வந்து என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்றதையும் முன்கூட்டியே விவசாயிகளுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அதனால் வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கேவிக்கேக்கு வந்து இங்கேயும் ஒரு உள்வளாக பயிற்சி நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தந்த பகுதிகளில் என்னென்ன ஒரு நெல் விவசாயிகள் வந்து அதிகமாக பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்க பகுதிகளில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயே விவசாயிகளை அவங்களுக்கு எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் அங்கேயே ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு பயிற்சியோ இல்லை அந்த பருவத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றதையும் முன்கூட்டியே சொல்லிடுறோம். இது எல்லாமே கேவிக்கையில் இந்த பயிர் பாதுகாப்பு சம்மந்தமாக நான் வந்து அந்தந்த விவசாயிகளுக்கு வந்து முறைகளை சொல்லி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நெற்பயிரில் அதிகமான பூச்சிகள் இருக்குது. அந்த பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதை வந்து அதுக்கு உண்மையிலுமே பூச்சி மருந்துகள் அடிக்கணுமா இல்லை இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து நெற்பயிர்களில் பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய பூச்சிகள் மட்டும், அதாவது பெரிய பாதிப்புகளை கொடுக்குது, ஒரு பொருளாதார சேதநிலையை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது பெரும்பாலும் குருத்துப்பூச்சி, இலை சுருட்டு புழு, புகையான் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சில பகுதிகளில் ஒரு சில நேரங்களில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆனை கொம்பன் அப்படின்ற ஒரு பூச்சியும் வந்து நமக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொருளாதார சேத நிலையை உருவாக்கக்கூடிய பூச்சிகளுக்கு நம்ம பற்றி பார்ப்போம். அதில் முதலாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இலை சுருட்டு புழு அப்படின்னு சொல்லுவாங்க. இலை சுருட்டு புழு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வயல்வெளிகளில் விவசாயிகள் பார்த்துருப்பீங்க. வயல்வெளியில் அங்கங்கே எப்படி சொல்கிறது நம்ம இலைகள், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லோட இலைகள் நெற்பயிரோட இலைகளில் அங்கங்கே வெள்ளையாக இருக்கும். அது வந்து பெரும்பாலும் வந்து விவசாயிகள் வந்து தோகை பூச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பூச்சி வர்றதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து தலைச்சத்தை இடுறது, இது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட மருந்துகள் அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பூச்சி ஒருவேளை நம்ம வயலுக்கு வந்துருச்சு அப்படின்னா எங்கெங்கே மரங்கள் இருக்கோ அந்த மரங்களோட
எப்படி சொல்கிறது, மரங்களோட நிழல் பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அது அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பொருளாதார சேத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூர்க்கட்டும் பருவம் இல்லை வந்து இளமை பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10% தாண்டக்கூடாது. ஒருவேளை வந்து கதிர் பிடிக்குது அந்த மாதிரி பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5% தாண்டக்கூடாது. இது தாண்டிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தடுப்பு நடவடிக்கைக்கு ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தணும். அதாவது ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள்ங்கிற பட்சத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட வீதத்தில் பயன்படுத்தணும். இதில் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்குது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் சார்ந்த பொருட்கள், அதாவது வேப்பெண்ணெய் அல்லது வேப்பங்கொட்டை சாறு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. வேப்ப எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா 3%, இதே வேப்பங்கொட்டை சாராக இருந்துச்சுன்னா 5% அப்படின்ற வீதத்தில் நம்ம பயிர் ஃபுல்லாக தெளித்தோம் அப்படின்னாலே பெரும்பாலும் இந்த பூச்சியை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒருவேளை அதை மீறிடுச்சு, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் தாண்டி போயிடுச்சு, பொருளாதார சேதநிலை தாண்டிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம். அதுவும் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தணும். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது, அதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளோரன்ட்ரினிப்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஏக்கருக்கு 60 மில்லி அப்படின்ற விதத்தில் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு அப்படின்னு ஒரு மருந்து சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் அப்படின்ற விதத்தில் வந்து நம்ம பயிர் செய்யலாம். இது மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளில் எது வேணாலும் நம்ம வந்து அந்த பரிந்துரைக்கப்பட்ட வீதத்தில் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பொருளாதார சேத நிலைக்கு போகாது. இது இல்லாமல் இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுண்ணிகள் நிறையா இருக்குது. அதில் வந்து ட்ரைக்கோடர்மா அப்படின்ற முட்டை ஒட்டுண்ணிகளையும் நம்ம வந்து இந்த இலை சுருட்டு புழுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எளிமையான முறைகளை கையாண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலை சுருட்டு புழுவோட பூச்சிகளோட தாக்கம் வந்து பொருளாதார சேத நிலையை தாண்ட விடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி பூச்சிகளோட தாக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பறவை தாங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த ப்ளஸ் வடிவத்தில் ஒரு கூட்டல் குறி வடிவத்தில் அங்கங்கே வந்து வயல்வெளிகளில் நிறுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய குருவிகள் உட்காந்து நம்ம வயல்வெளிகளில் இருக்க புழுக்களெல்லாம் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்போ நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பயிர்களில் வந்து பூச்சிகளோட தாக்கம் வந்து இல்லாமல் போயிடும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குருத்துப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்துப்பூச்சி இப்போ நம்ம மாவட்டங்களில் அங்கங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி செவிவெளி செய்திகள் கேட்டிருக்கோம். அதனால் நேற்றையிலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா களப்பணியில் நம்ம வந்து போக ஆரம்பித்தாச்சு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. இந்த குருத்துப்பூச்சி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்களால் வரும். ஒன்று, நீங்கள் வந்து களைகள் வந்து ஒழுங்காக எடுக்காமல் இருந்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமாக வந்து உரம் போடுறது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வயல்களில் குருத்துப்பூச்சியோட தாக்கம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதிகம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து முட்டை ஒட்டுண்ணிகள் இருக்குது, அது இயற்கையாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியிலேருந்து வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையோ இல்லை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கீழே இயங்கி வருகின்ற ஒரு சில ஆராய்ச்சி நிறுவனங்கள்லையோ நம்ம வந்து இந்த முட்டை ஒட்டுண்ணிகளை வாங்கி அதை வந்து நம்ம வயல்வெளிகளில் வச்சோம் அப்படின்னாலே பெரும்பாலும் வந்து நம்ம தடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இதோடு சேர்த்து நம்ம வேப்பெண்ணெய் சாறு இந்த மாதிரி மருந்துகளையும் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வந்து குருத்துப்பூச்சி வந்து கட்டுப்படுத்தலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குருத்துப்பூச்சி தூர்க்கட்டுற பருவத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கும்போது அங்கங்கே குருத்து வந்து காஞ்சி போகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு குருத்து காய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தூர்க்கட்டும் பருவத்தில் வரக்கூடிய ஒரு அறிகுறி. இதே ஒருவேளை வந்து இது முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அப்போயும் வெண்கதிர்னு சொல்லுவாங்க. அதாவது கதிர் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெல்கதிராக போகிறோம், அதில் வந்து மணிகள் பிடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கதிரை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா மேலால் இழுக்கும் போதே அப்படியே ஃபுல்லாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே குருத்துப்பூச்சி வந்ததுனால பாதிக்கப்பட்டதோட அறிகுறி. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகணும். அதில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இந்த குளோரன்ட்ரினிப்ரோல் மருந்தை பயன்படுத்தலாம். அடுத்து வந்து கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு அப்படின்ற மருந்தை பயன்படுத்தலாம். ஒருவேளை நமக்கு தூர்க்கட்டும் பருவத்திலேயே
இந்த பூச்சியோட தாக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், குருணை வடிவத்தில் இருக்க மருந்துகளுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த குருத்துப்பூச்சி அப்படின்றது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நெல் பயிர் செஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த பூச்சிக்கு தேவையான உணவு அடுத்தடுத்த பருவத்தில் அடுத்தடுத்த நேரத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து இங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் விவசாயிகள் நாமளும் தேவைக்கு அதிகமாக உரம் போடுறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இயற்கை முறையில் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் வயல்வெளிகளை சுற்றி, அதாவது இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரப்புகளில் வந்து உளுந்து பாசிப்பயிர் பயிர் செய்யுங்க. அடுத்து வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வயல்வெளிகளில் வரப்பு பகுதிகளில் உளுந்து பாசிப்பருப்பு வெண்டைக்காய் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எள்ளு சூரியகாந்தி இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இறை விழுங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இறை விழுங்கிகள்னால் இங்கே உள்ளே இருக்க பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடிய பூச்சிகள். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அந்த மஞ்சள் கலர் பூக்கு இதுக்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்க பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டு அவங்க பத்தலை பசி இருக்கும்போது நம்ம நெல் வயல்களில் இருக்க பூச்சிகளையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, தேவைக்கு அதிகமாகவோ இல்லை தேவை இருக்கும்போது கூட நம்ம பூச்சி மருந்துகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூச்சி ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புகையான் அப்படின்னு சொல்லுவாங்க. புகையான் வந்து இப்போ நம்ம நாகை மாவட்டத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10-15 நாட்களாக அதிகமான பூச்சிகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நிறைய கள ஆய்வு மேற்கொண்டோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புகையான்லேயே 2 புகையான் இருக்குது. அதில் முதுகுதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். அந்த புகையான் நம்ம பகுதிகளில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த புகையான் வரத்துக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயிகள் தவறான பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறது. அதாவது புகையான், அது எந்த புகையானாக இருந்தாலும் நம்ம சிந்தட்டிக் பைரித்ராய்ஸ், அதாவது செயற்கை பைரித்ராய்ஸ் மருந்துகளை பயன்படுத்த வேணாம்னு சொல்லுவோம். அதாவது இந்த சைப்பர்மெத்ரின் இந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா புகையனோட எண்ணிக்கை பெருக ஆரம்பிச்சிடும். அதில் குறிப்பாக விவசாயிகள் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புரோபனபாஸ் அப்படின்ற மருந்தை இலை சுற்றுப்புழு இருக்கோ இல்லை குருத்துப்பூச்சி இருக்கோ எதுக்காக இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இந்த சிந்தட்டிக் பைரித்ராய்ஸ் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஒருவேளை சிந்தட்டிக் பைரித்ராய்ஸ் சேரலை, அந்த மருந்து நம்ம பயன்படுத்தலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயல்வெளிகளில் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிறது, அடுத்து வயல்வெளிகளில் நிறைய களை இருக்கிறது, அடுத்து தேவைக்கு அதிகமாக நம்ம தலைச்சத்தை கொடுக்கறது. இதுக்கு தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வயல்வெளியில் களைகள் இல்லாமல் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தலைச்சத்து அதிகம் கொடுக்காம பார்த்துக்கணும். அடுத்து தண்ணி வயல்வெளிகளில் காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காய்ச்சலும் பாய்ச்சலுமா பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது இல்லாமல் விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நேரடியாக போய் கடைகளில் மருந்து வாங்காமல் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்கும், வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கும். இது இல்லாமல் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோட ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. அங்கெல்லாம் தொடர்பு கொண்டு என்ன மருந்து இதுக்கு அடிக்கணும், எந்த மருந்து அடிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி மருந்துகளை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது இந்த பூச்சி இதெல்லாம் அடுத்தடுத்தது பெருகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கீழ்க இந்த மாதிரி முறைகளை கையாண்டு விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே. சந்திரசேகர் அவர்களை 08056708663 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.